सकल कार्य जयप्रदे महिषासुर संहर्त्री सरोजनिलये रमे सौभाग्यदायिनी तुभ्यं चामुण्डायै सुमङ्गलम् अनेन दिव्यमङ्गलहोमेन भगवती श्री महालक्ष्मी प्रियता। அடுத்தபடியாக அத்தியாயம் 3. இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு மகிஷாசுர வதம். மகிஷாசுரனையே வதம் பண்றா இந்த அத்தியாயத்துல. முன்னாடி அவனுடைய கூட்டங்கள் மொத்தத்தையும் வதம் பண்ணா. இப்ப மகிஷாசுரனுக்கு இந்த விவரம் தெரிஞ்ச உடனே இத்தனை கூட்டங்களும் கோடான கோடி கூட்டங்களை வதம் பண்ணியிருக்கானா இந்த பெண் சாதாரண பெண் இல்லை, அதனால என் பின்னாடி சைன்யங்கள் வாங்க, என்னோடையே சுத்திட்டு இருக்கோம் அப்படின்றா. தன்னுடைய சைன்யங்களுக்கு மகிஷாசுரனே பாதுகாவலனா இருக்கான். மகிஷாசுரன் கிட்ட வரக்கூடிய தேவர்களை உருவம் மாறி மாறி நாகமாக, பெரும் முதலையாக, பெரும் பாம்பாக இப்படி உருவம் எடுத்து தேவர்களை காயப்படுத்திட்டே இருக்கா. அம்பாலை பார்த்து நகைக்கிறா. பாத்தியா, உன்னுடைய கூட்டம் என்னுடைய வீரத்துக்கு முன்னாடி அடிபணிஞ்சு போயிடுது, இன்னும் கொஞ்ச நேரத்தை நீங்க தோல்விட்டுருவீங்க அப்படின்னு அம்பாலை பார்த்து சிரிக்கிறா, கர்ஜனை பண்றா. அப்போ அம்பாள் சொல்றா, கர்ஜ கர்ஜ க்ஷணம் மூட மதுயாவத் பிபாம்யகம் மயாத்வை ஹதேத்ரைவ கர்ஜிஷ்யந்த்யாசு தேவதாக. மூடனே, எவ்வளோ நேரம் சிரிக்கிறியோ சிரிச்சிக்கோ, நான் மது குடவை அருந்துற நேரம் தான் உன்னுடைய கடைசி நேரம், அதுக்கப்புறம் நான் உன்னை வீழ்த்திடுவேன். உன்னை வீழ்த்தியதுக்கு அப்புறமா தேவர்கள் கர்ஜனை பண்ணுவா, அதை பார்க்கறதுக்கு நீ இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அம்பாள் அந்த மது குடுவையில் இருக்கக்கூடிய அந்த மதுவை பிராசனம் பண்ணதுக்கு அப்புறமா மகிஷாசுரனை எருமை தலை ஏற்படும் நேரம் பார்த்து அவனுடைய தலையை சூலாயுதத்தினால கொய்து திரும்பவும் பிறப்பே கொடுக்கக்கூடாது, கொடுத்தா மற்றவங்களுக்கு கஷ்டமாயிடுன்றதுனால தன்னுடைய பாதத்திலேயே வச்சுட்டா. அதுதான் மகிஷாசுரனை துர்க்கை காலில் வச்சிருக்கிறதுக்கு காரணம். கெட்டவங்களை வெளியில விட்டுட்டோம்னா கஷ்டமாயிடும். அதனால அரசாங்கம் என்ன பண்ணுது, அரசாங்கமே ஒரு தனியா இடம் வச்சு அதுலேயே அந்த கெட்டவர்கள்லாம் ஒன்றா ஒருமைப்படுத்தி ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அவங்கள வெளியில விட்டாங்கன்னா மக்களுக்கு கஷ்டமாயிடும் இல்லையா? அதனாலதான் கெட்டவர்களை ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிறாங்க. அது போல இங்க அம்பாள் என்ன பண்றா, ரொம்ப கெட்டது பண்ணிட்டான் மகிஷாசுரன். திரும்பி ஒரு பிறப்பு கொடுத்தனா கூட அவன் திருந்த மாட்டான், அதனால இன்னொரு பிறப்பு அவனுக்கு வேணாம்னு சொல்லிட்டு அம்பாள் தன்னுடைய திருவடியில சேர்த்துட்டா. அப்படியாதான் அந்த மகிஷாசுரன் இருக்கான். இந்த அத்தியாயத்தில் அம்பாள் பெயர் சங்கரி சண்டிகை. அம்பாளுக்கு விருப்பமான பொருள் மது புஷ்பம் சொல்லக்கூடிய இலுப்பை பூ கொண்டு இந்த யாகமானது நடைபெறும். எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி ஓம் சங்கரி நமஹா, ஓம் சங்கரி நமஹான்னு மனசுல ஜபம் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சொன்னா பாட ஆரம்பிச்சு உடனே பாடு. Mango.